ஆனால் ஏனுங்க இந்த கூட்டமா 1 2 3 4 5 6 7 8 9 எங்க இந்த சைடு 9 நீங்க அங்க பாருங்க அங்க பாருங்க வெல்கம் பேக் டு ட்ரிப் லைஃப். இன்றைக்கி நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டோட மோஸ்ட் த்ரில்லிங் நைட் ரைடுக்கு போகிறோம். என்ன நடந்துச்சுன்னு, எவ்வளோ க்ளோஸ் ஹைட்டிங் கிடச்சிச்சின்னு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம ட்ரிப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சீட் பெல்ட்டை டைட்டன் பண்ணுங்கள், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த நைட் ரைடு உங்கள் ஹார்ட் பீட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். லெட்ஸ் கோ, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பந்திப்பூர் கேட் கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போயிருப்போம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரோட் சைட்லேயே ஒரு பெரிய எலிஃபெண்ட் ரோட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ க்ளோஸில் நிற்கிறதுனால. ஆனாலும் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நின்றுட்டு இருந்தோம். நமக்கு ஒரு ஜாக் பேட்டுங்க, நம்ம உள்ளே வந்த உடனே நமக்கு எலிஃபெண்ட் ஸ்பாட் ஆகிருக்கு. இது தாங்க பந்திப்பூரோட மேஜிக்கு. இப்போ இந்த எலிஃபெண்ட்டு ரோடு கிராஸ் பண்ணும் பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது கிராஸ் பண்ணுறது நம்ம வைக்கில் அப்படி நிப்பாட்டி வச்சு அது கிராஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே போகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி போகலாம். நம்ம அதை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு வந்தோங்க. நம்ம கிளம்பி போயிட்டோங்க அந்த எலிஃபெண்ட் ரோடு கிராஸ் பண்ணதும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தாங்க செம்ம ட்விஸ்ட்டு. மறுபடியும் 2 எலிஃபெண்ட் நம்ம முன்னாடி ஸ்பாட் ஆகிருச்சுங்க. 37 இங்கே இருக்கு. எல்லாமே குட்டியோட இருக்கு. எல்லாம் குட்டியோட தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணி கிளம்பிட்டோங்க. நம்ம சரி நம்ம வேறு ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட் ஆகலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாகவே நம்ம எலிஃபெண்ட் தாங்க ஸ்பாட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 82 எலிஃபெண்ட்டை பார்த்துருக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு இடமும் ரொம்ப த்ரில்லிங்கான சைட்டிங் தான் நம்ம பார்த்துருக்கோங்க. நம்ம பார்த்துட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு இந்தியன் கார் ஒன்று வந்துச்சுங்க. ரொம்ப கம்பீரமாக நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் அதை. இந்தியன் நல்லா பெரிய சைஸு. நம்ம இந்தியன் காரை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா புள்ளிமன் ரோடு கிராஸ் பண்ணிச்சுங்க. ரோடு கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டுங்க. அது பாட்டுக்கு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. ரோட்டு பக்கத்துலேயே ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னொரு எலிஃபெண்ட்டுங்க. அது பக்கத்துலேயே கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. புல்லெல்லாம் மேலே போட்டிருந்தனால நமக்கு அவ்வளோக்கு தெரியல. நம்ம எப்படியோ அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டோங்க. அதை பாருங்கள், அது எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் ரோட்டு ஓரமாக நின்று. பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரானோன்னா கொஞ்சம் ஆரன்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்காமல் போங்க. ஏன்னா நம்ம ஆரன்ஸ் அடித்தோம்னா அனிமல்ஸ் எல்லாமே பயந்துக்கும். அது எதுவுமே வெளியே வராது. அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போய்க்கணுங்க. ரொம்ப ஆரன் அடிச்சுட்டு தான் வந்தாங்க நம்ம போகும்போது எல்லாமே. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பந்திப்பூரில் உள்ள ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க பந்திப்பூரோட கவர்மெண்ட் ஸ்டே. நம்ம இதுதான் புக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம், ஏன்னா நமக்கு கிடைக்கல. நீங்கள் ஏதோ புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கிடைக்கும். சரி, நமக்கு வனஸ்டே எதுவும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். மறுபடியும் நம்ம முதுமலையிலே போய் ரூம் போட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம மறுபடியும் கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லா பெரிய மழையாக தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நமக்கு வேறு எலிஃபெண்ட் எதுவுமே ஸ்பாட் ஆகலை.
என்னடா பண்ணுறது, நம்ம வந்தது வேஸ்ட்டாக போயிடுமோன்னு நினச்சிட்டு நாங்களும் போய்கிட்டே இருந்தோங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் எலிஃபண்ட் ஸ்பாட் ஆகிடுச்சுங்க. நமக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு. எலிஃபண்ட் ஸ்பாட் பண்ணியாச்சு, நமக்கு சைட்டிங் கிடைக்கும்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம். நான் நம்ம வழி நடுவே எல்லாமே எலிஃபண்ட்டாக பார்த்தோங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே உங்களுக்கு இது இருக்கு, விசிபிள் இருக்கு. நமக்கு வேறு கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு அனிமல்ஸோட சைட்டிங்குமே இல்லைங்க. ஏன்னா மழை வேறு நல்லா பெஞ்சிருச்சு, நம்ம வண்டி கூட ஓட்ட முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு. அதனால் எந்த ஒரு அனிமல்ஸுமே நமக்கு ஸ்பாட் ஆகலைங்க. எலிஃபெண்ட்டு கூட நம்மளால் பார்க்க முடியல. ரொம்ப ஒரு இதாக போயிடுச்சு. என்னடா நம்ம எலிஃபெண்ட்டை கூட ஸ்பாட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் மழை எவ்வளோ மழை வருதுன்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் மழை விட்டுருச்சுங்க. அப்போ தாங்க நமக்கு நிம்மதியாக வந்துச்சு. அப்பா நம்ம எப்படியாச்சும் நம்ம அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்போ தாங்க நிம்மதியாக வந்துச்சு. நம்ம அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு எலிஃபண்ட் ஸ்பாட் ஆகிடுச்சுங்க. அப்போ தாங்க ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு நமக்கு. ஏன்னா மழை வந்து நமக்கு சைட்டிங் இல்லாமல் பண்ணிருச்சேன்னு சொல்லி நம்ம வருத்தத்துலேயே வந்துட்டு இருந்தோம். நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு எலிஃபண்ட் ஸ்பாட் ஆகிடுச்சுங்க. 45 46 46 நீங்கள் எந்த இதில் எடுங்க, லேண்ட்ஸ்கேப்பில் எடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எலிஃபண்ட் நம்ம பந்திப்பூர் கவர்மெண்ட் ஸ்டே இருக்கலங்க, அங்கே பக்கத்துலேயே ஒரு 4 எலிஃபெண்ட்டுங்க, 4-5 எலிஃபெண்ட் நின்றுட்டு இருந்துச்சுங்க. நம்ம அதை ஒட்டியே அது மலைக்கு ஒதுங்கி தான் நின்றுட்டு இருந்துச்சு. அது நீங்களும் பாருங்கள் எப்படி ஒதுங்கி நிற்கிதுன்னு. இங்கே நிற்காது, காட்டியானதா இல்லை எங்கே வளர்க்குறாங்க, அங்கே தான் இல்லை இது அதுதான் இது காட்டியானதா 3, இதோட 48. வீடியோ ஒவ்வொரு டர்னிங்கில் திரும்பும்போது நமக்கு திக்னு தாங்க இருந்துச்சு. நான் எந்த டைமில் எங்கே எலிஃபெண்ட் நிற்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம பயத்திலே தாங்க இந்த பயணத்தை பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலிஃபெண்ட் நிற்கும் நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பார்க்கலாம், ஏகப்பட்டது இருக்குது, இதெல்லாம் பார்க்கல, புதுசாக இருக்குது. எத்தனை என்னங்க 51 52 53 53 55 9 மணின்னா இத்தனை வண்டி வந்துட்டே இருக்கு இன்னும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் வேறு ஆஃப் ஆகிடுச்சுங்க. என்னன்னு தெரில, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கார் ஆஃப் ஆகிடுச்சா என்னன்னு தெரில, நம்ம கார் வேறு ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ஓரமாக தான் நின்றுருந்தோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் நின்றுட்டுருந்தோம். கார் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நமக்கு பயமாகிடுச்சுங்க, இந்த பக்கத்துலேயே எலிஃபெண்ட் வேறு நின்றுருந்துச்சு, நம்ம கார் வேறு ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டாருங்க. இல்லை அங்கே முன்னாடி ஒன்று நிற்கிது பாருங்க, அதுதான் சார்ஜ் பண்ணுறது. பார்த்தது தான் இங்கே இத்தனை மணிக்கு வரும். இங்கே 3, இங்கே 4, இங்கே 1 62 எலிஃபெண்ட். நம்ம இதோட 62 எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அட்வென்ச்சராக போயிட்டுருக்குங்க நம்ம ட்ரிப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போயிட்டுருக்கு. நம்ம பந்திப்பூர் ரோட்டில் இவ்வளோ எலிஃபெண்ட் நம்ம பார்த்ததே இல்லைங்க. அதுவும் நம்ம ரோட்டுக்கு மேலேயே இவ்வளோ எலிஃபெண்ட்டுங்க. 62 பார்த்தாச்சுங்க இது வரையும். நம்ம இன்னும் இதுக்கு மேலே எலிஃபெண்ட் ஸ்பாட்டிங்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் நமக்கு எந்தெந்த அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த மாதிரி நைட் ரைடு போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. மெயினாக கொஞ்சம் ஹார்ன்ஸ் அதிகமாக அடிக்காமல் போங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், வர லாரி கார்ஸ் எல்லாமே ஹார்ன்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அனிமல்ஸ் கொஞ்சம் பயந்துக்கும். ஏன்னா எல்லாமே சை அனிமல்ஸ் தான். ஒவ்வொரு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் அவாய்ட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு வாங்க. நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்து நம்ம முதுமலை டைகர் ரிசர்வுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். மணி 10 போகுது. அதனால் எல்லா வெஹிக்கிளும் கொஞ்சம் வேகமாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா 10 மணிக்கு மேலே செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாமே வேகமாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மழைனால கொஞ்சம் டிலே ஆயிரும்.
இப்போயே மணி 9:45 பக்கம் ஆயிடுச்சு. அதனால் மழை காரணத்துக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ரோட்டில் ஒன்றுமே தெரியல. நான் அந்த வீடியோலாம் அவ்வளோக்கு என்னால் எடுக்க முடியல. ஏன்னா எந்த ஒரு சைட்டிங் இல்லாதனால நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம முதுமலை டைகர் ரிசர்வில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே நம்ம செக் போஸ்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டுங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் உள்ளதாக இருந்துச்சு. நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இல்லை நான் லைட் அடிக்கல. பார்த்தீங்கன்னா டைம் ஆனனால எந்த ஒரு வண்டியுமே வரல. நம்ம கொஞ்சம் கடைசியாக தான் போயிட்டுருந்தோம். நான் பின்னாடி மட்டும் ஒரு 3-4 லாரி மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு 3 லாரி வந்துச்சு. எந்த ஒரு வண்டியுமே வரல. ஏன்னா மணி 10 போகிறனால செக் போஸ்ட் லாக் பண்ணிடுவாங்க. அதனால் எந்த ஒரு வெஹிக்கிளுமே வரல. நம்ம தனியாக தான் போயிட்டுருந்தோம். போயிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் திக்னே தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த டைமில் வேணால் எலிஃபெண்ட் ரோடு கிராஸ் பண்ணோம், என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இந்தியன் கார் வந்து நம்ம முதுமலை சைடில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அதுவும் ரோடு கிராஸ் பண்ணோம். நம்ம பார்த்து பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். நமக்கு இந்த பயணம் ஃபுல்லாகவே திக்னு தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மணி பார்த்திங்கன்னா இங்கேயே 9:45 ஆயிடுச்சு. அதனால் ரொம்பவே கவனமாக போயிட்டுருந்தோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல 10 எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்டை பார்க்க முடியும். சைட்டிங் 69 எலிஃபெண்ட். 3 4 அந்த கூட்டமா? 1 2 3 4 5 6 7 8 9. இங்க இந்த சைடு 9 யூனிங்க. அங்க பாருங்க. நேரா அடிங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடுங்க. நாங்கள் இவ்வளோ எலிஃபெண்ட்டை ஒரே இடத்துல ஸ்பாட் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அதை பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்க்கவும் நம்ம ஓரமாக நின்று பார்த்துட்டு நம்ம அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. அங்கிட்டு 2 அங்கிட்ட நீங்கள் 9 யானை. 9 ஆமாம். 69 11 யானை 80. ஏய் இது ஒன்று ஆட் ஒரு யானை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு யானை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இருக்கு ப்ரோ. அந்த குட்டி ஓடி விளையாண்டுருச்சு. அந்த நாய் தான் 2 யானை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பயணத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரிலங்க. நீங்கள் ஸ்பாட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதுதாங்க முதல் தடவை. ஏன்னா ஒரே ஒரு பயணத்தில் நம்ம 82 எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணது எனக்கு முதல் தடவை தாங்க இது. இந்த வைல்ட் லைஃப் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அமேசிங் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கட்டும். இன்னும் இப்படிப்பட்ட ரேர் வைல்ட் லைஃப் சைட்டிங், ட்ராவல், அட்வென்ச்சர், ஃபாரஸ்ட் ரைடெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம ட்ரிப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்கள் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு த்ரில்லிங் வைல்ட் லைஃப் அட்வென்ச்சரோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.